வெல்கம் யூவர்ஸ். இந்தியாவிலேயே ரொம்ப பயங்கரமான சீரியல் கில்லர்ஸ் லிஸ்ட்டில் ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். அது சைனடு மோகன். இவன் கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணலை, துப்பாக்கியால் சுடலை. ஒரே ஒரு மாத்திரை தான், அதையும் இது கர்ப்பம் வராமல் இருக்கிற மாத்திரைன்னு சொல்லி கொடுத்து 20க்கும் மேற்பட்ட பெண்களோட உயிரை பறிச்சிருக்கான். யார் இந்த சைனடு மோகன்? எப்படி இவ்வளோ நாள் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருந்தான்? கடைசியில் எப்படி மாட்டுனா? வாங்க பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவனோட பேர் பார்த்திங்கன்னா மோகன்குமார். கர்நாடகாவை சேர்ந்தவன். வெளியில் பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பான். நல்லா பேசுவான். பள்ளி ஆசிரியராகவும் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லப்படுது. அவனை பார்த்த உடனே இவன் ஒரு சீரியல் கில்லர்னு யாருனாலையும் நம்பவும் முடியாது. ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த பிளானு ரொம்ப கொடூரமானது. 2003 இருந்து கர்நாடகாவோட பல இடங்களில் உடுப்பி, மங்களூரு, ஹாசன், மைசூரு, பெங்களூரு இப்படி பல இடங்களில் திருமணமாகாத பெண்கள் மர்மமான முறையில் இறக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல போலீஸ் இதெல்லாம் ஒரு தனித்தனி கேஸுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கும் போது எல்லா கேஸுக்கு பின்னாடியும் ஒரே ஆள் தான் இருக்கான்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆள் தான் சைனடு மோகன். இவன் பெரும்பாலும் திருமணமாகாத பெண்களை தான் டார்கெட் பண்ணுவான். முதல்ல காதலிக்கிற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம சந்தோஷமாக வாழலான்னு நம்ப வைப்பான். அந்த பெண்களும் அவனை உண்மையாகவே நம்பிடுவாங்க. அதுதான் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதம். ஒரு நாள் வாங்க கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டிகிட்டு போவான். கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜில் ரூம் எடுப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ குழந்த வேண்டாம், இந்த மாத்திரையை சாப்பிட்றேன்னு சொல்லுவான். ஆனால் அது கருத்தடை மாத்திரை கிடையாது, அது சைனடு. அந்த மாத்திரையை சாப்பிட்ட சில நிமிஷத்துலேயே அந்த பெண்ணு உயிர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நகை, பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி பிளான் போட்டு பல பெண்களை கொலை பண்ணிவிட்டு அவன் எந்த டென்ஷனும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். முதல்ல இந்த கேஸுகள் எல்லாமே தனித்தனியான ஒரு நடந்த சம்பவம் தான் போலீஸ் நினச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்பவமும் வெவ்வேறு ஊரில் நடந்துச்சு. சிலது உடுப்பி, சிலது மங்களூரு, இன்னும் சிலது ஹாசன், மைசூர், பெங்களூருன்னு பக்கத்தில். அதனால் எல்லா கேஸையும் இணைக்க போலீஸ் ஆரம்பத்திலே முடியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லா கேஸ்லையும் காமனாக இருந்துச்சு. உயிரிழந்த பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவே இல்லை. இன்னொரு விஷயம், அவங்க உடம்பு பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொது டாய்லெட்டில் தான் கிடச்சிருக்கு. முதல்ல இதுக்கு காரணம் என்னென்னு நிறைய பேருக்கு புரியலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயம் சாப்பிட்டு இறந்துருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுதான் சைனடு. அந்த ஒரு க்ளூ கிடச்சதுக்கப்புறம் போலீஸ் எல்லா பழைய கேஸுகளையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எல்லா பெண்களும் உயிரிழந்ததுக்கு முன்னாடி ஒரே மாதிரியான தோற்றம் இருந்த ஒரு ஆளோட சேர்ந்து போனதுக்கான தகவல் கிடச்சிருக்கு. லார்ஜ் ரிஜிஸ்டர் பண்ணது, பஸ் டிக்கெட்டு, சாட்சிகள் ஒவ்வொரு ஆதாரத்தையும் சேர்த்து பார்த்தப்போ அந்த ஒரு முகம்தான் திரும்ப திரும்ப வந்துச்சு. அதுதான் மோகன்குமார். ஆனால் இவனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போலி பெயர், போலி அட்ரஸ்ஸு, வேறு மொபைல் நம்பர் இப்படி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பான். அதனால் போலீஸுக்கு அவன் நெருங்கவே பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளவு பெரிய கிரிமினலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு கண்டிப்பாக பண்ணுவான். அந்த தப்பு தான் சைனடு மோகனையும் போலீஸ் கையில் மாட்ட வச்சது. இப்படி பல வருஷமாக போலீஸை ஏமாற்றிட்டு இருந்த அவனுக்கு கடைசியாக ஒரு சின்ன தப்பு தான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. 2009 ஒரு பெண்ணு திடீர்னு உயிரிழந்தாங்க. அந்த கேஸை போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பெண் யாருடன் கடைசியாக இருந்தாங்கன்னு தேட ஆரம்பித்தப்போ எல்லா ஆதாரமும் ஒரே ஆளை தான் காட்டுச்சு. அதுதான் மோகன்குமார். அவனை போலீஸ் கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அவன் போன இடங்கள், அவன் பேசின ஃபோன் நம்பர்கள், லாட்ஜு போட்டிருந்த கையெழுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் அந்த சீரியல் கில்லர்னு போலீஸுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சு.
கொஞ்ச நாள்லேயே கர்நாடகா போலீஸ் அவனை கைதும் பண்ணுறாங்க. ஆனால் கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கே ஒரு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. விசாரணையில் ஒரு பொண்ணு இல்லை, 2 பொண்ணு இல்லை, மொத்தம் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இதே மாதிரி ஏமாற்றி கொலை பண்ணியிருக்கான்னு தகவல்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கேஸையும் தோண்டி எடுத்தப்போ அவனோட பிளான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. காதல், கல்யாணம், கருத்தடை மாத்திரன்னு போய் அதுக்கப்புறம் சைனைடு, இது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்ட வேலைன்னு போலீஸ் சொன்னாங்க. இவ்வளவு நாள் தன்னை யாராலும் பிடிக்க முடியாதுன்னு நினச்சவன் இப்போ போலீஸ் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு நிலையும் வந்தது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் எல்லாருக்கும் இருந்துச்சு. இவ்வளவு பெண்களை கொலை பண்ண அவனுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கொலை பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரே மாதிரி பிளான் போட்டு திரும்ப திரும்ப இதையே பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததுபடி அவனோட முக்கியமான நோக்கம் பணம் மற்றும் நகை. கல்யாணம் பண்ணிக்கிற நம்ப வச்சு பெண்களை கூட்டிகிட்டு போவான். அவங்க உயர்ந்ததுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த தங்க, நகை, பணம், மதிப்புள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதாவது அவனுக்கு காதலும் இல்லை, கல்யாணமும் இல்லை, எல்லாமே ஒரு நாடகம். இப்படி ஏமாத்துறதுல அவன் ஒரு ரொம்ப கில்லாடியாக இருந்திருக்கிறான். யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி பேசுவான், அமைதியாக பழகுவான். அதனால தான் நிறைய பெண்கள் அவனை நம்பிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு குற்றமும் ஒரு தடையும் விட்டுட்டு தான் போகும். அதுதான் அவனுக்கும் நடந்துச்சு. போலீஸ் ஒவ்வொரு கேஸையும் ஒப்பிட்டு பார்த்து சாட்சிகள், லார்ஜ் ரெஜிஸ்டர்கள், போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரே ஆளோட வேலை தான் நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே பல கொலை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு. கோர்ட்டில் ஒவ்வொரு வழக்கும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய திருப்பம் ஒன்று காத்துட்டு இருந்துச்சு. மோகன்குமார் கைதானதுக்கப்புறம் கர்நாடக போலீஸ் அவன் மேலே இருந்த எல்லா கேஸையும் ஒன்றொன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, பல கொலை வழக்குகள், ஒவ்வொரு வழக்குக்கும் சாட்சிகள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, லார்ஜ் ரெஜிஸ்டர்கள், போன் ரெக்கார்ட்ஸு, இப்படி நிறைய ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்தாங்க. விசாரணை பல வருடங்கள் நடந்துச்சு. அந்த வழக்குகளில் பல்வேற்றில் மோகன்குமார் குற்றவாளின்னு தீர்ப்பும் சொல்லுச்சு. சில வழக்குகளில் பார்த்திங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அதோட கதை முடிஞ்சிடல. அவன் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு வேறு பண்ணியிருக்கான். அதனால் சில வழக்குகளில் பார்த்திங்கன்னா தண்டனைகள் மாறி இருக்கு. சில வழக்குகள் இன்னும் சட்ட நடைமுறைகளில் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறலை. இந்தியாவிலே மிகவும் கொடூரமான சீரியல் கில்லரில் ஒருத்தன் சைனடு மோகனு பெயர் இன்றைக்கும் சொல்லப்படுது. ஒரே ஒரு பொய்யான வாக்குறுதி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அந்த வார்த்தையை நம்பி தான் 20க்கும் மேற்பட்ட பெண்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் சைனடு மோகனோட உண்மையான கதை. இது எல்லாத்தையும் நீங்கள் அவன் உண்மையிலே என்ன பண்ணான்றது அப்படியே உண்மையிலேயே ஒரு மூவி மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மம்புட்டி நடித்த களம் காவல்னு போன வருஷம் ரிலீஸ் ஆன மூவியை பாருங்கள். அந்த மூவியில் அவனை வச்சு எடுத்தது தான் அந்த படம். அதில் அந்த கேரக்டராக மம்புட்டி நடிச்சிருப்பார். பாட்டம் செம்மையாக இருக்குதும். ஸோ அந்த படத்தை பாருங்கள். அதில் தெரியும் அவன் என்னென்ன பண்ணான்னு, எப்படி மாட்டினான்னு தெரியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய உண்மை க்ரைம் ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா நம்ம தேனி டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சி உண்மை சம்பவத்தோடு சந்திக்கலாம். Thank you for watch. Bye.